தேடல்ல ஆர்வம் கொண்ட நீங்க இன்னைக்கு நம்ம கூட பயணிக்க போறது ஒரு சாதாரண வரலாற்று ஆய்வுக்கு கிடையாது. அதாவது பண்டை கால அறிவியல் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது எஜிப்து பிரமிடுகள் இல்லைன்னா ஏதோ ஒரு பழங்கால ஆயுதம் அப்படிதானே? ஆமா. ஆனா, அதையெல்லாம் விட பல மடங்கு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இங்க இருக்கு. இத நாம ஒரு அதீத மரியாதையோடவும், ரொம்ப ஆழமான ஒரு பிரமிப்போடும் அணுகணும். கண்டிப்பா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற மிக கொடிய 9 விஷயங்களை ஒன்னா சேர்த்து அதிலிருந்து மனித குலத்தோட நோய்களை தீர்க்கும் ஒரு மாபெரும் மருத்துவச் சிலையை உருவாக்க முடியும்னு யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா? ம். கேட்கவே நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆமா. ஆனா அந்த சிலை பல நூற்றாண்டுகளா நம்ம தமிழ்நாட்டுல பழனி மலை உச்சியில இன்றும் வீற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு நாம பிரபஞ்சத்தோட அணுக்களையும் உயிரின் வேதியியலையும் தன் விரல் நுனியில் வச்சிருந்த சித்தர் போகர் அருளிய போகர் 7000 அப்படிங்கிற மாபெரும் பிரபஞ்ச வரைபடத்துக்குள்ள தான் ஒரு ஆழமான தேடலை நடத்த போறோம். அதாவது, போகர் அப்படின்னு சொன்ன உடனே, காட்டுல உட்கார்ந்து கண்கள மூடி தவம் செய்யற ஒரு சாதாரண துறவி அப்படின்னு நாம நினைச்சிடக்கூடாது. அவர் பிரபஞ்சத்தோட பஞ்சபூதங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த ஒரு மாபெரும் வேதியியலாளர். ஒரு உச்சக்கட்ட அறிவியலாளர்னு சொல்லலாம், சரியா? மிகச்சரி. உயிர்கள் எப்படி தோன்றுது, மரணம் எப்படி நிகழுது அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்ட ஒரு எல்லையற்ற அச்சுறுத்தும் சக்திய அவர் எப்படி தன் கைப்பிடிக்குள்ள கொண்டு வந்தார் அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த போகர் 7000 நூலை உற்று நோக்கினா அவர் ஒரு சக்கரவர்த்தி மாதிரி அணுக்களை பிரிச்சு மேய்ஞ்சிருக்காருன்னு புரியுது. ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. அவரு கண்டுபிடிச்சது மனித குலத்துக்கு பெரிய நன்மையை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் அறிவியல். அப்படி இருக்கப்போ ஏன் தன்னோட பாடல்களை யாரும் எளிதில புரியாதபடி இத்தனை ரகசிய குறியீடுகளா மறைச்சு வைக்கணும்? அதாவது இத தகுதியற்றவங்க கையில கொடுத்துடக்கூடாதுங்கிற பயமா? இது பயம் கிடையாது. இது ஒரு மாபெரும் பிரபஞ்ச பொறுப்புணர்வு. இந்த 7000 பாடல்களும் ஒரு பூட்டப்பட்ட பிரபஞ்ச பெட்டகம். அவர் இத சாதாரண மனிதர்கள் படிக்கிற மாதிரி நேரடியா எழுதல. ஓ, அதனாலதான் படிச்சா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா? ஆமா, இதுக்கு பேரு பரிபாஷை. அதாவது நூலோட 117வது பாடல்ல அவர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றார். ஐம்புலன்களையும் அடக்கி வாசி யோகம் அப்படிங்கிற தெய்வீக மூச்சுக்கலைய சித்தி செய்த பாத்திரவான்களுக்கு, அதாவது முழுமையான தகுதியுடையவர்களுக்கு மட்டுமே இந்த ஞானம் திறக்கப்படணும் அப்படிங்கிறது அவரோட கட்டளை. ஒரு நிமிஷம். அப்போ இந்த ரசாயனங்களை செய்யறதுக்கு மனக்கட்டுப்பாடு மட்டும் பத்தாது, உடலும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல இருக்கணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. வாசி யோகம்ங்கிறது வெறுமனே மூச்ச உள்ள இழுத்து வெளியிடுற சாதாரண பயிற்சி இல்ல. இந்த உச்சக்கட்ட ரசாயன மாற்றங்களை செய்யும்போது எழும்பக்கூடிய அந்த அதீத வெப்பத்தையும் கதிர்வீச்சையும் தாங்கக்கூடிய உடல் அமைப்பு வாசி யோகம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அட, அப்ப சாதாரண மனிதர்கள் கையில இது கிடைச்சா என்ன ஆகும்? அந்த ரசாயனங்களை அவங்களால கையாளவே முடியாது. மீறி கையாண்டா அது அந்த மனிதனையே அழிச்சிடும். அது ஒரு பேரழிவா மாறும். அதனாலதான் 2 குறியீடுகளுக்குள்ள தன்னோட அறிவியலை அவர் மறைச்சு வச்சார். ஒரு பிரபஞ்சத்தோட பாதுகாவலரா அவர் செயல்பட்டிருக்கார். நிஜமாவே சிலருக்கு வைக்குது. சரி, அவர் இவ்வளவு ரகசியமா பாதுகாத்த அந்த மாபெரும் பிரபஞ்ச மூலப்பொருள் தான் என்ன? ஆதாரங்கள்ல முப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருதே. இந்த முப்பு தான் சித்த வேதியியலோட ஒட்டுமொத்த அஸ்திவாரமே. இத சித்தர்களின் இறைத்துகள் அப்படின்னே சொல்லலாம். இறைத்துகள் கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. முப்புனா 3 வகையான உப்புகளா? ஆமா. பூநீர், கல்லுப்பு, அப்புறம் வெடியுப்பு. இந்த 3 உப்புகளையும் சேர்த்து செய்யப்படுற ஒரு சுண்ணம் இது. ஆனா உடனே இதை நம்ம சமையலறையில பயன்படுத்துற உப்போடு ஒப்பிட்டிடக்கூடாது. இது முற்றிலுமா வேற ஒரு தளம். ஏன்னா வெறும் உப்பை வச்சு எப்படி பிரபஞ்சத்தோட ஆற்றலை கட்டுப்படுத்த முடியும்? இது வானத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை புடிச்சு ஒரு சின்ன பாட்டில் அடைச்சு வைக்கிற மாதிரி இல்லையா? இது எப்படி சாத்தியம்? நீங்க கேக்குறது நியாயம்தான். ஆனா இதன் பின்னால் உள்ள வேதியியல் தர்க்கம் ரொம்ப ஆழமானது. சாதாரண நாட்கள்ல இந்த உப்புகளை சேர்த்தா அது முப்பு ஆகிவிடாது. பௌர்ணமி மாதிரி குறிப்பிட்ட சந்திர நாட்களோட காந்த சக்தி, சூரிய கதிர்வீச்சு, அப்புறம் பிரபஞ்சத்தின் ஆழத்துல இருந்து விழும் அந்த மர்மமான பனித்துளிகள், இத ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல கிரகிக்கச் செய்து இந்த உப்பை பக்குவப்படுத்துவாங்க. ஓ, அப்போ இயற்கையோட மொத்த சக்தியையும் அந்த உப்புகளுக்குள்ள அடைக்கிறாங்க. ஆமா, சந்திரனோட சுழற்சியால அந்த உப்போட காரத்தன்மை மாறி அதோட அணுக்கட்டமைப்பு பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து ஒரு மாபெரும் உயிரியல் ஊக்கியா, அதாவது ஒரு யுனிவர்சல் கேட்டலிஸ்டா மாறுது. அப்போ
இது ரசாயன மாற்றங்களை வேகப்படுத்துற ஒரு கருவிய செயல்படுதா? அதையும் தாண்டி நூலோட 690வது பாடல்ல காயசித்தி உப்பினாலே வாதமெல்லாம் உப்பினாலே அப்படின்னு போக ரொம்ப வியந்து பாடுகிறார். இந்த முப்புங்கிற ரகசிய பொருள் இல்லாம சித்தர்களோட எந்த ஒரு ரசவாதமும் சாத்தியமே இல்ல. அப்படியா? இந்த முப்புங்கிற ஒரு ஒற்றை துளிய கொண்டு அவர் அப்படி என்னதான் சாதிச்சார்? சில இடங்கள்ல இது இரும்பை தங்கமா மாத்தும்னு சொல்றாங்களே. இங்கதான் இந்த தேடலோட ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒரு பகுதிக்கு நம்ம வர்றோம். இந்த முப்பும் கலவையோட ஒரு சிறு துளி பட்டா போதும் சாதாரண இரும்பு, ஈயம் மாதிரி உலோகங்கள் தங்களோட அணுக்கட்டமைப்பை முற்றிலுமா இழந்து தூய தங்கமா உருமாறும். இத நவலோக கலங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. ஈயத்தை தங்கமா மாத்துறது அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிற நிறைய பழங்கால கதைகள்ல வர்ற ஒரு விஷயம் தானே. ஒருவேளை போகர் சொல்ற இந்த தங்கம்ங்கிறது ஒரு உருவகமா இருக்குமோ? உருவகம்னா எந்த மாதிரி சொல்றீங்க? அதாவது ஈயம் அப்படிங்கிறது அறியாமையில இருக்கிற இருண்ட மனித மனசையும், தங்கம்ங்கிறது ஞானம் பெற்ற ஒளிமயமான மனசையும் குறிக்கிற ஒரு தத்துவமா இருக்குமோ? மனிதனை தூய்மைப்படுத்துற ஒரு குறியீடு தானது? கண்டிப்பா கிடையாது. சித்தர்களை பொறுத்த வரைக்கும் இது வெறும் தத்துவம் இல்ல. இது முற்றிலுமான பௌதிக வேதியியல். உலோகத்தை தங்கமா மாத்துறதுங்கிறது அந்த முப்போட திறனை சோதிக்கும் ஒரு பரிசோதனை மட்டும்தான். அப்போ நிஜமாவே இரும்ப தங்கமா மாத்த முடியுமா? ஆமா, ஒரு சாதாரண உலோகத்தோட அணுக்களை பிரிச்சு தங்கமா மாத்த முடியும்னா அதே ஊக்கிய பயன்படுத்தி மனித உடலோட செல்களையும் முற்றிலுமா மாற்றி அமைக்க முடியும்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அட கடவுளே! மனிதனும் இயற்கையோட ஒரு உலோகம் தானே சொல்றீங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. 880வது பாடல்ல இது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உண்மையான குரு மூலமா தயாரிக்கப்பட்ட முப்போட ஒரு நுண்துளிய மனிதன் சாப்பிட்டா அவனோட நரை, திரை, மூப்பு, பிணி, அதாவது நரமுடி, தோல் சுருக்கம், முதுமை, நோய்கள் எல்லாமே நொடிப்பொழுதுல ஒழிஞ்சு போகும். கேட்கவே உடம்பு சிலிருக்குது. மனித உடல் அழியாத ஒரு பொருளா மாறுமா? ஆமா, மனித உடல் அழியாத ஒளியுடம்பா, அதாவது கைலாய தேகமா மாறும். எந்த ஆயுதத்தாலும் நோயாலும் காலத்தாலும் அழிக்க முடியாதபடி ஒரு வைரம் போல அந்த உடல் உருமாறும். அது ஒரு அதீத நிலை. மரணங்கிற இயற்கையோட மாபெரும் விதியே இந்த ஒரு சிறு துளி மருந்து உடை தெரியுதுன்னா இதை யார் வேணாலும் சாப்பிட்டு அமரண மாறிட முடியுமா? அங்கதான் வாசி யோகத்தோட அவசியம் மறுபடியும் வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முப்போட அந்த அபரிமிதமான பிரபஞ்ச ஆற்றலை தாங்கக்கூடிய உடல் தகுதி சாதாரண மனுஷனுக்கு இருக்காது. அப்போ சாதாரண மனுஷன் இதை சாப்பிட்டா என்ன ஆகும்? வாசி யோகம் இல்லாம இத ஒரு சாதாரண மனிதன் உட்கொண்டா அந்த அதீத ஆற்றல் உடலோட செல்களை தாங்க முடியாத வெப்பத்தால எரிச்சு சாம்பலாக்கிடும். அது அவனை கொன்றுவிடும். ஆத்தி, அப்போ அது மரணத்தை கொடுக்கும் ஒரு பேராயுதம். ஆமா, ஆனா வாசி யோகத்தோட கலக்கும்போது அது மரணத்தையே கொன்று மனிதனை அமரனாக்குது. உயிரையும் உடலையும் பிரிக்க முடியாதபடி அது பிணைக்குது. ஒரு மனிதனை ஒளியுடம்பா மாத்திர வல்லமை அந்த முப்புவுக்கு இருக்கு. ஆனா போகர் அந்த மரணமிலா பெருவாழ்வை தனத்தாக மட்டும் பயன்படுத்துகல்லையே. அவர் மனித குலத்துக்காக செஞ்ச ஒரு மாபெரும் அற்புதம்தான் பழனிமலை மீது வீற்றிருக்கும் ஞான தண்டாயுதபாணி திருவுருவம். கண்டிப்பா, அதுதான் இந்த சித்த அறிவியலோட உச்சக்கட்டம். பழனிமுருகன் சில நவபாஷாணத்தால் ஆனதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா எனக்கு எப்பவுமே ஒரு குழப்பம் உண்டு. மனிதகுலத்தோட நோயை குணப்படுத்த, அவங்களுக்கு வாழ்வளிக்க ஏன் உலகத்தோட மிக கொடிய 9 விஷங்களை பயன்படுத்தணும்? உலகத்துல எத்தனையோ நன்மை தரும் மூலிகைகள் இருக்குதே, அதை வச்சு செஞ்சிருக்கலாமே. மரணத்தை கொடுக்கிற விஷம் எப்படி மரணத்தை வெல்லும், அமுதமா மாறும்? இது எப்படி சாத்தியம்? இது ரொம்ப ஆழமான கேள்வி. இதுதான் போகரோட அளவிட முடியாத கருணை. தனித்தனியா பார்த்தா அந்த 9 பாஷாணங்களும் உலகையே அழிக்கக்கூடிய மிக கொடிய நச்சு உலோகங்கள். ஆனா ஏன் அதை தேர்ந்தெடுக்கணும்னா, பிரபஞ்ச ஆற்றல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு தன்னுள் தேக்கி வைக்கும் சக்தி இந்த கன உலோகங்களுக்கு மட்டும்தான் உண்டு. மூலிகையில சிலை செஞ்சா அது காலப்போக்குல அழிஞ்சிடும். ஆனா அந்த விஷங்களை அப்படியே பயன்படுத்தினா மனிதர்கள் இறந்துடுவாங்களே. அங்கேதான் போகர் தன்னுடைய வாழ்நாள் கண்டுபிடிப்பான அந்த முப்பு என்னும் அமுதத்தை பயன்படுத்தினார். இந்த செயல்முறைக்கு சித்த மருத்துவத்துல கட்டுதல் அப்படின்னு பேரு. தனித்தனியா இருக்கிற அந்த 9 நச்சு உலோகங்களையும் ஒன்னா சேர்த்து முப்புவ ஒரு ஊக்கியா பயன்படுத்தும் போது அங்கே ஒரு மாபெரும் வேதியியல் மாற்றம் நிகழுது. ஓ, அப்ப கட்டுதல்னா அந்த விஷங்கள் ஒன்றோடொன்று மோதி முப்புவோட ஆற்றலால் கட்டுண்டு ஒரு புதிய உயிர் சக்தியா மாறுதா? ஆமா,
முப்போட ஊக்கத்தால அந்த விஷங்களோட அணுக்கட்டமைப்பு மாற்றப்பட்டு அதோட நச்சுத்தன்மை முற்றிலுமா நீங்குது. அது நிலையான தனிமங்களா உருமாறுது. இதனால அந்த சிலை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து அத ஒரு மருத்துவ கதிர்வீச்சாக உமிழும் அழிவற்ற ஒரு தெய்வமா மாறுது. அட, அப்போ அது மேல பட்டு வர்ற பஞ்சாமிர்தம் பாலெல்லாம் ஆமா, அந்த சிலையிலிருந்து வெளியாகிற மருத்துவ அதிர்வலைகளை உள்வாங்கி மனித குலத்தோட தீராத நோய்களை தீர்க்கும் மாபெரும் சஞ்சீவியாது மாறுது. அவர் வெறுமனே ஒரு சிலைய வடிக்கல, ஆயிரம் வருஷங்களுக்கு தடையின்றி இயங்குற ஒரு கதிர்வீச்சு மருத்துவ கூடத்தையே அங்க நிறுவியிருக்கார். இத கேட்கும்போது நிஜமாவே மனம் பிரமிப்புல உறையுது. எந்த விஷம் உயிரை கொல்லுமோ அதே விஷத்தை வளர்ச்சி முப்பொங்க மாபெரும் ஊக்கியால கட்டி சஞ்சீவியா மாத்தின அந்த தொழில்நுட்பம் நிஜமாவே கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. நவீன மருத்துவம் இன்னைக்கு கதிர்வீச்சு சிகிச்சையை தேடி புடிச்சு பயன்படுத்துது. ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே உலகத்தோட கொடிய பாஷாணங்களை வச்சு ஒரு குணப்படுத்தும் கதிர்வீச்சு மையத்தையே போகர் உருவாக்கியிருக்கார். இதுதான் அந்த மனித குலத்தின் மீதான எல்லையற்ற கருணை. இவ்வளவு பிரமாண்டமான அறிவியலை சாத்தியப்படுத்தின அந்த முப்பு ரகசியம் இப்போ எங்க இருக்கு? அந்த மாபெரும் சூத்திரம் முற்றிலுமா அழிக்கப்பட்டுடுச்சா? தேடல்ல ஆர்வம் கொண்ட உங்களுக்காக இங்க ஒரு ஆழமான கேள்வியை நாங்க விட்டு செல்றோம். போகர் 7000 நூலோட 829வது பாடல ஆழமா படிச்சா ஒரு அதிர்ச்சியான உண்மை புரியும். தகுதி இல்லாதவங்களுக்கோ அகங்காரம் கொண்ட மற்ற சித்தர்களுக்கோ தன்னோட இந்த முப்பு ரகசியம் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அது அவர் ரொம்ப பாதுகாப்பா மறைச்சு வச்சுட்டு சமாதி நிலைக்கு சென்றதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அந்த மாபெரும் பிரபஞ்ச சூத்திரம் முற்றிலுமா அழிக்கப்படல, மாறாக அது மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஆமா, இயற்கையோட அந்த உச்சக்கட்ட ரகசியத்தை, மரணத்தையே வெல்லும் அந்த சூத்திரத்தை அவர் எங்கும் தள்ளிவிடல. அது இன்றும் உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில முழுமையான ஆன்மீக விழிப்புணர்வு அடைந்த ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய திறப்பை கொடுக்குது. மரணத்தையே வெல்லும் அந்த மாபெரும் சூத்திரம் நம்ம கண் முன்னாடியே எங்கேனும் மறைஞ்சிருக்குமோ? போகர் அதை மறைச்சு வச்சதுக்கு காரணம் மனித குலம் அந்த பேரறிவை கையாளும் பக்குவத்தை அன்னைக்கு அடையல அப்படிங்கிறது தான். கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்தோட நிலைமையை சற்று யோசிச்சு பாருங்க. அதிகார போட்டிகளும் பேராசையும் நிறைந்த இந்த நவீன உலகத்துல நாம அந்த மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தை கையாள இன்னைக்கும் கூட தயாரா இருக்கோமா? இந்த ஆழமான கேள்வியோடும் ஒருவித பிரமிப்போடும் இந்த தேடலை நாம இன்னைக்கு நிறைவு செய்வோம். உங்களின் தேடல் தொடரட்டும்.